இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபுல்லா சுட்டு இருக்கு. இங்க மூஞ்செல்லாம் குத்தி இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா ஓம் புள்ள மேல தான் தப்பு இருக்கு. ஓம் புள்ள தான் ஃபோன் பண்ணி என் புள்ள பிளாக்ல போட்ட புள்ள எப்படி ஃபோன் பண்ணி. புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி அருகே ராஜா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ரமேஷின் மூத்த மகள் சௌமியா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் அவர் டிப்ளமோ நர்சிங் 3வது ஆண்டு படித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் திடீரென மாயமான சௌமியாவை தேடிய பெற்றோர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரிடமும் விசாரித்திருக்கின்றனர். எங்கு தேடியும் மகள் கிடைக்காததால் வடகாடு காவல் நிலையத்தில் தந்தை ரமேஷ் புகார் அளித்திருக்கிறார். 2 நாட்களாக காணாமல் போன மகள் சௌமியா அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இளம்பெண் சௌமியாவின் தந்தை ரமேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரின் வங்கி கணக்கில் பணம் போட்டுவிட்டு தனது குடும்பத்திடம் கொடுக்க கூறியதாக தெரிகிறது. அப்போது அந்த இளைஞருக்கும் சௌமியாவுக்கும் இடையே காதல் மலரவே வேறு சமூகம் என்பதால் அவரை அப்பெண்ணின் தாய் அழைத்து கண்டித்துள்ளார். இதனை அடுத்து சௌமியாவை விட்டு இளைஞர் விலகி இருக்கிறார். அப்போதும் காதலை கைவிடாத சௌமியா தன்னிடம் மீண்டும் பழகுமாறு காதலனுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுடன் தாம் தற்கொலை செய்து கொள்வேன் என பிளாக்மெயிலும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே 4 மாதங்களுக்கு முன்பு மாப்பிள்ளை பார்த்த ஆத்திரத்தில் சௌமியா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் 1 மாதத்திற்கு முன்பு சௌமியாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து அவரது பெற்றோர் நிச்சயம் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து வீட்டிலிருந்து மாயமான சௌமியா விவசாய கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2 நாட்கள் ஆகியும் சௌமியாவின் வாயில் ரத்தம் உறையாமல் வழிந்தோடியதாகவும் காயம் இருந்ததாகவும் கூறிய பெற்றோர் காதலனுடன் சேர்ந்து கொண்டு சிலர் தங்களது மகளை கடத்தி கொலை செய்திருப்பதாக குற்றம் சாட்டி புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நேரத்தில் போய் பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நாங்கள் போய் பார்க்குறோம். அந்த கேட்டில் வந்து முதல் போய் பார்க்குறோம், காலையில் பார்க்குறோம், எதுவுமே இல்லை. சாயந்தரம் பார்க்குறோம் இல்லை, அன்றைக்கி நைட்டு பார்க்குறோம் இல்லை, மறுநாள் காலையில் 6 மணிக்கு பார்க்குறோம் பாடி கிடக்கு உள்ள. ஆனால் முன்னே செத்துருந்தா வாயிலேருந்து ரத்தம் வடிக்குமா பாடியில் குறைஞ்சிருக்கும்ல. எனக்கு தூக்கும் போது ரத்தம் வடியுது, எனக்கு அது வேணும். 2வது புள்ள இங்கே சுட்டு இருக்குது, இங்கே சுட்டு இருக்குது, ஃபுல்லாக சுட்டு இருக்குது. இங்கே மூஞ்செல்லாம் குத்தி இருக்காங்க. என் பிள்ளை எனக்கு தெரியாதா? என் பிள்ளை வெளியே போனால் செருப்பு போடாமல் வெளியே போகாது. செருப்பு வீட்டில் செருப்பு கிடக்கு, போனு வீட்டில் கிடக்கு, சாப்பிட்டு தட்டாங்கன்னு இருக்கு, வச்சு அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சௌமியாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் தற்கொலைக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது என காவல்துறை தரப்பில் தெரிவித்தாலும் மகள் கொலைதான் செய்யப்பட்டு இருக்கிறாள் என ஆணித்தரமாக பெற்றோர் கூறுகின்றனர். மேலும் உயிரிழப்புக்கு முன்பு சௌமியாவுக்கு காதலன் போன் செய்திருப்பதாக கூறிய போலீசார் அதற்கு பிறகு உங்களது மகள்தான் போன் செய்ததாக மாற்றி பேசியதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இன்ஸ்பெக்டர் அவன் தான் போன் பண்ணியிருக்கான், இது வந்து பாப்பா பிளாக்ல போட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நேற்று கேட்கறதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா ஓம் புள்ள மேல தான் தப்பு இருக்கு. ஓம் புள்ள தான் போன் பண்ணிரு, என் புள்ள பிளாக்ல போட்ட புள்ள எப்படி போன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓம் புள்ள தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாரு. நர்சிங் மாணவி கொலை செய்யப்பட்டு இருக்கிறாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என உறுதியாக தெரியாத நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.